Welcome students, welcome viewers. This is 8th standard English workbook. Now we are going to know the answers of worksheet 21. Students, you go through the Diksha app and scan the QR codes to watch these videos. The first question, choose the correct question for the given sentence. Yes, I met my uncle yesterday. Yes, I met my uncle yesterday into the answer. ஓகேவா இது நம்ம கொஷினை இதுக்கு ஒரு கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எஸ்ஆனோ டைப் பண்ணாவே நம்ம வந்து வேர்பில் ஆரம்பிக்கணும். ஓகே, என்ன வேர்புன்னு பாருங்கள். இந்த மெட்டு அப்படின்றது என்னவா இருக்கு பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? இந்த மெட்டு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன செய்யணுது, பாஸ்ட் டென்ஸாக இருக்கிற வேர்பு தான் எடுத்து போடுறோம். டூ பாஸ்ட் டென்ஸா, டிட் பாஸ்ட் டென்ஸா, ஹேவ் பாஸ்ட் டென்ஸான்னு பாருங்க. அப்போ டிட் தானே பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போது இந்த மெட் அப்படின்றது ப்ரெசெண்டாக மாறி போயிடும், மீட்டர் மாறி போயிடும். ஐ வந்து யூவா மாறி போயிடும். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, டிட் யூ மீட் யுவர் அங்கிள் எஸ்டர்டே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க, யூ ஆர் இன்டர்வியூயிங் எ ஃபயர் ஃபைட்டர் about his profession, complete the dialogue with suitable questions. இப்போ ஸ்டூடெண்ட் ஃபயர் ஃபைட்டர் ஒரு இன்டர்வியூ நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் சார், மே ஸ்டார்ட் த இன்டர்வியூ சார். ஃபயர் ஃபைட்டர், குட் மார்னிங், இட்ஸ் மை ப்ளஷர். What do you want to know about firefighters? Student, first of all, may know இப்போ பாருங்க, ஏ கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மை நோ டேஷ் இருக்கு. இது என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே ஆன்சர் இருப்பாரு, இந்த மேஜர் ரோல்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கணும், இந்த மேஜர் ரோல்ஸ் என்னன்னு கேட்டிருந்தா தான் அவர் என்ன சொல்லுவார், இந்த மேஜர் ரோல்ஸ் சொல்லுவார் இல்லையா? அப்போ என்ன கொஸ்டின் பாருங்க, மை நோ த மேஜர் ரோல்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஓகே, நான் தெரியட்டுமான்னு கேட்டால் சொல்கிறார் அவர். The major roles of firefighters are fighting with fire, protecting the public in emergency situations and protecting from natural disaster. B என்ன கேள்வி கேட்டிருந்தா என்ன கேள்வி பாருங்க. எஸ் வி ஹேவ் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்போ என்னென்ன வேற என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு கேட்கறாருல, எஸ்ன்னு இருக்கு இல்லையா? எஸ்ன்னு ஒரு ஆன்சர் வந்தால் கண்டிப்பாக வந்து வெர்பில் கொஸ்டின் வரும், வெர்பில் கேட்டிருக்கணும். அப்போ வேற ஏதாவது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? என்ன கொஸ்டின் பாருங்க, ஹேவ் யூ எனி அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, ஹேவ்ன்றது வெர்பில் அமைச்சிருக்கோம். சரி, ஓகே. Yes, we have other responsibilities like making awareness among the people about fire and safety. ஸ்டூடெண்ட் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, ஆன்சர் பாருங்கள். டு கிரியேட் அவேர்னஸ், நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வி டெமான்ஸ்ட்ரேட் ஃபயர் ஃபைட்டிங் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், த பப்ளிக். அப்போது கேதரிங்ஸ். அப்போ வந்து நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க? ஓகே, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுப்பீங்க, என்ன செய்வீங்க? ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்போ என்ன பாருங்கள், வாட் யூ டூ டு கிரியேட் அவேர்னஸ்? டு கிரியேட் அவேர்னஸ் வி டெமான்ஸ்ட்ரேட் ஃபயர் ஃபைட்டிங் இன் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பப்ளிக் கேதரிங்ஸ். Student, thank you for sharing about your profession, sir. Thank you. Okay, students. Next போவோமா? Third பாருங்க, on the occasion of International Eco Day, you have to deliver a 2-minute speech on the importance of preserving ecology. Ecology எப்படி நாம வந்து preserve பண்றது? In the morning assembly, write your speech in the blank provided and present it class. ஓகே, என்னன்னு பார்ப்போம், ஸ்பீச் பார்ப்போமா? ஸ்பீச்சுக்குரிய ஆரம்ப ஸ்டேஜெலாம் நம்ம விட்டுட்டு கருத்துக்கு மட்டும் வருவோம். Ecology is a branch of science, including human science, population, community, ecosystem, and biosphere. Ecology helps us to understand how our actions affect the environment. It shows the individuals the extent of damage we cause to the environment. Ecology encourages harmonious living within the species and the adoption of a lifestyle that protects the ecology of life. It focuses on the relationship between humans and the environment. It emphasizes the impact human beings have on the environment and gives knowledge on how we can improve ourselves for the betterment of humans and the environment. Okay, students. Next பாருங்க, next the fourth question. The chief education officer has visited our school, your school. Now introduce him to your schoolmate. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்து சிஓ வராரு, அவர் எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஆசியா? ஓகேவா? 4 சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பார்ப்போம் பாருங்க. I have a very pleasant of introducing our CEO. Okay, he is an administrator of all kinds of schools. He monitors and empowers all schools. He suggests the headmasters to develop our educational system. He is very fascinated to have a talk with us. Okay, students, fifth question போவோமா? The teacher asked a question in the class and Vishwa answered, yes, I have
visited Kanyakumari? What would be the question asked by teacher? பாருங்க ஆன்சர் பாருங்க. எஸ் ஐ ஹாவ் விசிட்டட் கன்னியாகுமரி போது அந்த எஸ்ன்னு வந்தாவே வெர்பில் ஆரம்பிக்கணும். வேர்ப் இங்கே இருக்கா பாருங்க, ஹேவ் இருக்கா, அந்த வேர்பில் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த ஹேவ் வச்சுட்டு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஐ ஹேவ் அப்படின்றத மாற்றிக்குவோம். எப்படி மாற்றுவோம் பாருங்க, ஹேவ் யூ விசிட்டட் கன்னியாகுமரி. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பாருங்க. சிக்ஸ்த்தில் வந்து சூஸ் த சூட்டபிள் ப்ராவர்ப் ஃபார் த கிவன் சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன் பாருங்க, அருண் ஹேஸ் ஃபெயில்ட் இன் ஹிஸ் எக்ஸாம் ஆஸ் ஹி ஹேஸ் நாட் ஸ்டடிட் வெல். அருண் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், என்ன காரணம், ஒழுங்காக படிக்கல இல்லையா. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது என்ன இருக்கோ அதுதானே பேப்பர் வரும். ஓகேவா, அப்போ பாருங்கள் 3 ப்ராவர்ப் இருக்குது, 3 ப்ராவர்ப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆஸ் யூ சோ வில் ரீப். ஓகே, ஆஸ் யூ சோ வில் ரீப். என்ன விதைக்கிறியோ அதை அறுவடை செய்ய முடியும். பிளட் இஸ் திக்கர் than வாட்டர், தான் ஆடாவிட்டாலும் தான் சதையாடும். அண்ட் எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸ். ஓகேவா, நிறைகுடம் தழும்பும். ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அரைகுடம் நிறைகுடம்ல குறைகுடம் தழும்பும் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போது இதில் என்ன ஆன்சர் பாருங்கள். ஓகே, ஆஸ் யூ சோஸ் யூ வில் ரீப். என்ன இருக்கோ அதுதானே வரும், என்ன படிச்சிடணும் அதான் வரும், இதுதான் சரியான ப்ராவர்ப். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். 7th ஒன்று, ரீட் த ஃபாலோயிங் சேயிங் எ சுவாமி விவேகானந்தா. ரைட் 4 சென்டென்ஸ் அபவுட். என்ன சொல்கிறாரு, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டு. இதை பற்றி நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும். நான் 4க்கு மேலே எழுதுவோம். என்னென்னு பாருங்கள். The verse arise, awake and stop not till the goal is reached has its origin in Katha Upanishad. உபனிஷத்ல கொடுத்துருக்காங்க. Be bold and fear not. தைரியமாக இருக்கணும். Arise awake for your country needs this tremendous sacrifice. காக நம்ம என்ன செய்யணும், எப்பயும் அரைஸாக இருக்கணும், அவேக்காக இருக்கணும். It is a young man that will do it. இளைஞர்கள் எல்லாம் செய்யணும். It was his message to the world. உலகத்துக்கு எல்லாமே சொல்கிறார் அவர். டு கெட் அவுட் ஃபார் த ஸ்லீப்பிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். தூங்குற ஸ்டேட்லேருந்து நம்ம தூங்கிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நிலையிலேருந்து, விழிப்பில்லா நிலையிலேருந்து வெளியே வரணும். அவேக் ஆல்சோ நேம்ஸ் அவேக்கன் ஆஃப் ஃபவுண்ட்ஸ் ரியல் நேச்சர் அண்ட் த கன்சிக்வெண்ட் யூசரிங் இன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் த டிவினிட்டி வித் யூ. தெர்ஃபோர் அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போகுமா. 8th பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் quote of Dr. APJ Abdul Kalam and answer the questions below. Dream is not that which you see while sleeping. It is something that doesn't let you sleep. உங்களுக்கு தெரியும் ட்ரீமை பற்றி சொல்லியிருக்காரு அவரு. என் ட்ரீம்னா என்ன அப்படின்னா, ட்ரீம்ன்றது மீன்ஸ் ஆஃப் பேஷன் ஃபார் யுவர் கோல்ஸ். நீங்களோட கோல் அடைய வரைக்கும் ஒரு விடாமுயற்சி தான், ஒரு ஆசை, பேராசை. பேஷன்றது ஒரு விருப்பம் சொல்லலாம், பேராசைன்றது விருப்பம் சொல்லலாம். ஓகேவா, கோல், பேஷன் ஃபார் யுவர் கோல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 9th பாருங்க. ப்ரிப்பேர் ஃபார் 5 questions to interview a famous doctor. ஒரு ஃபேமஸ் டாக்டர் வந்து கேள்வி கேட்கணும், இன்டர்வியூ பார்க்குறோம். 5 கொஸ்டின் பேர் வரணும். என்ன கொஸ்டின் பாருங்க. why did you choose to become a doctor? ஓகே, எதுக்காக டாக்டர் நீங்கள் ஆனீங்க. வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ டாக்டர். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. வாட் ஆர் யுவர் அச்சீவ்மெண்ட் டில் டேட். இப்போ வரை என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. வாட் வுட் யூ கன்சிடர் யுவர் மோஸ்ட் டிஃபிகல்ட் கேஸ். ரொம்ப டிஃபிகல்ட்ஸ் என்ன, அண்ட் ஹவு டிட் யூ ஹேண்டில் இட். எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க. வாட் இஸ் யுவர் பிளானிங் அபவுட் த ஃபியூச்சர். ஃபியூச்சர் ஒன்று இருக்குல்ல, எப்படி பிளான் பண்ணுறீங்க. இந்த 5 கொஸ்டின் நமக்கு எடுத்துக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் போவோமா. இட் த ஃபாலோயிங் ஸ்டோரி. சூஸ் த கரெக்ட் ப்ராவர்ப் ஃப்ரம் த பாக்ஸ் தட் மேட்சஸ் வித் த ஸ்டோரி அண்ட் ரைட் டவுன் த பாக்ஸ். இது அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்ப்போம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் எ ஃபார்மர் ஹேட் எ கூஸ் that laid a golden egg every day. தெரியுமா உங்களுக்கு கதை உங்களுக்கு. The farmer and his wife sold their golden eggs and were rich and happy. golden egg வித்து பணக்காரன் ஆயிட்டாங்க, ஹாப்பி ஆயிட்டாங்க. One day rich farmer, and the farmer thought, why should I take just 1 egg a day? ஏன் ஒரு நாளும் ஒரு egg எடுக்கணும். If I cut the goose I can take all the golden eggs at once. Okay, ஆசங்க அங்கே ஒட்டிச்சவனே. The farmer's wife also agreed and decided to cut the goose and get all the golden eggs at once. As soon as they killed the bird, they found no golden eggs in stomach. Then one day they realized that they had lost the golden egg, goose and all the money. இப்போ எல்லாம் போச்சு அவங்களுக்கு. இப்போ பார்க்கலாமா பரம். Too much of anything is good for nothing. ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து நல்லதில்லை. கோவிட் ஆல் லூஸ் ஆல். பேராசை பெரு நஷ்டம். ஹெல்த் இஸ் வெல்த். உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. குட் ஸ்விம்மர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் ட்ரான். ஆணைக்கும் அடிசனுக்கும். ஓகே, இதில் எது கரெக்டான என்ன, அந்த ஃபார்முடைய பேராசான காரணம். அப்போ எது கரெக்ட் பாருங்கள். கோவிட் ஆல் லூஸ் ஆல், இதுதான் கரெக்ட். பேராசை பெரு நஷ்டம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து ஒர்க் ஷீட் 21 பார்த்தோம். 21 தலைப்புக்கும் இந்த ஒர்க் ஷீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. பஞ்சுவேஷன் கேட்குறாங்க, வெப்ஷன் கேட்குறாங்க, ஏதோ தலைப்பு தடுமாறி வந்துட்டு போட்டுருக்கு. ஓகே, எப்படியான ஒர்க் ஷீட் அப்படின்னா நம்ம வந்து
ஆன்சர் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஆன்சர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. இருக்கிற ஆஸ் இட் இஸ் என்னவோ இப்போ இது பாருங்கள், இந்த 10th கொஸ்டின் மாற்ற முடியாது. இந்த மாதிரி நீங்களாக சொந்தமாக எழுதக்கூடியதை நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவாக ஓகே உங்கள் ஓன் ஸ்டைலில் எழுத பழகுங்க. Thank you for watching. Thank you students, thank you viewers. You can kindly subscribe our channel and click bell icon. Please share, give comment, your valuable comments, okay, and put like. Thank you students, thank you viewers.